கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நான் கூறுகின்ற அந்த பெண்ணை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளவும், அதில் உள்ள நல்ல கருத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஸ்திரப்படுத்தி வழிநடத்த கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் இயேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிசெராவின் தாய். அதுக்குரிய வேதாகம பகுதி எடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 28 31. 5வது அதிகாரம் 28 31. நம்ம ஒரு வசனமாக பார்க்கலாம். முதல்ல 28 5:28. சிசெராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய சம்பவத்தோடு ஆரம்பிக்கலாம். நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன், பிள்ளைகள் தவறு செய்யும்பொழுது அதை பெற்றோர்கள் கண்டித்து உணர்த்தணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 3 ஆண் பிள்ளைகள், ஒரு மகள். அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைகள் அவங்க போக்கிலே விட்டுட்டாங்க. ஆனால் அது எப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, அவங்க திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அப்போது நிறைய சொல்லுவாங்கள்ல, இவன் இப்படி இருக்கான், கொஞ்சம் கூட பொறுப்பாக இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ தான் அந்த தாய் அதை உணர்ந்தாங்க. ஆனால் நான் கேட்பேன், ஏன் ஆண்டி நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா எல்லாம் வளர்ந்த பசங்க, இப்போ நான் ஏதாவது கேட்க போனால் அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கும் அந்த மாதிரி நிலமை இருக்குது. அப்படின்னா பசங்க தப்பு செய்யும்பொழுது அவங்கள திருத்தாமல் அவங்க போக்கிலே விட்டுடுவாங்க. அது அப்போது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை அமைத்து அவங்க வாழறப்ப தான் அவங்க அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்ன கஷ்டம் அதெல்லாம் அவங்க அண்டர்கோ பண்ணுறப்ப தான் அது புரியும். அந்த மாதிரி நிறைய நாங்கள் காலேஜில் கூட பார்த்துருக்கோம். இப்போ பசங்க தப்பு பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால், பேரண்ட்ஸ் என்ன திரும்ப பண்ணுவாங்கன்னா, பசங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வளர்ந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா, நாங்கள் தப்பு செய்யலைன்னா கூட எங்களுக்கு எப்படி சொல்லி அனுப்புவாங்கன்னா, வாத்தியார் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்கோ, அப்படி தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக அப்படி தான் வளர்ந்தாங்க. நம்ம மேலே தப்பு இல்லைன்னா கூட பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம எடுத்து சொல்கிறப்போ வீட்டில் போய் சொல்லிவிட்டு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பேரண்ட்ஸை பார்த்திங்கன்னா புரியாமல் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தான் பையன் தப்பு செய்கிறான், அதை கண்டிக்கிற ஆசிரியரையும் குறை கூறுறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் சிசெராவின் தாய் பார்த்திங்கன்னா, சிசெரா கானானிய அரசன் யாபீனோட சேனாதிபதி. சிசெரா யார்? ஒரு சேனாதிபதி. இந்த இவனோட தாய் இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்களோட பெயர் குறிக்கப்பட்டுள்ள வேதத்தில் இவங்களை பற்றி 3 வசனங்கள் மட்டுமே, அதாவது 28, 29, 30, 31 இந்த இடத்துல மட்டும்தான் அவங்களை பற்றி குறிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்படின்னா நிறைய பாவம் செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்த்திங்கன்னா அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா பின்வாங்கி போனாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள விடுதலை கொடுத்து அவங்கள வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அதை மறந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னன்னாக்கா கர்த்தரை சேவிக்காமல் அந்த அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கர்த்தருக்கு கோபம் ஏற்படுகின்ற மாதிரி அவங்க செஞ்சாங்க. அதை பார்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, அவர்களை கானானியர் கையில் ஒப்பு கொடுத்தார். நம்ம கூட பாருங்களேன், சில நேரத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு நம்ம எப்போ மனம் திரும்பாமல் அதே பாவத்தில் நம்ம சென்று கொண்டிருக்கிறோமோ அப்போ பாருங்களேன், நம்மளுக்கு சில சிக்ஷைகள் வரும். நம்ம யோசிப்போம், ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா,
அவன் வந்து என்ன பண்ணான்னாக்கா சிசெரா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏன்னா கானானியர் கையில ஒப்பு கொடுத்துட்டாருல்ல. அப்ப அவன் வந்து சிசெரா அங்க சேனாதிபதியா இருந்தான். அவன் வந்து 20 வருடம் கொடுமையாக ஒடுக்கினான் இஸ்ரவேல் ஜனங்கள. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கஷ்டப்படும்பொழுது, உபத்திரப்படும்போது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போ அவங்கள விடுவிக்க தான் யார் அனுப்புறாரு? தெபோராவ. தெபோரா வந்து நியாயாதிபதி மட்டும் இல்லாம, அந்த யுத்தத்தை கூட வழிநடத்தி சென்றார்கள். அவங்க கூட உதவியா இருந்தது பாராக்கு. ஸோ இவங்க 2 பேர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி மீட்டெடுப்பாங்க. ஸோ சிசெரா வந்து எவ்வளோ ரதங்கள் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா 900 இருப்பு ரதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வந்தான். அதுக்கப்புறமா வந்து தெபோராள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, யுத்தத்தை நடத்தி வந்தார்கள். அவங்க வந்து பாராக்கோடும் செபுலோன், நப்தலி இவங்களோடு சேர்ந்து 10,000 பேரோடு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க யுத்தம் செய்ய சென்றார்கள். அதுக்கப்புறமா வந்து இங்கே யுத்தம் எங்கே நடக்குதுன்னா கீசோன் பள்ளத்தாக்கில் நடக்குது. அப்போ வந்து சிசெரா வந்து எங்கே போயிடுறான்னாக்கா, அவன் வந்து முறியடிக்கப்படும் பொழுது அவன் தப்பி ஓடுறான். அப்போ எங்கே போகிறான்னா யாகேலோட கூடாரத்தில் போகிறான். அப்போ வந்து யாகேல் வந்து அவளை ஆணி அடித்து கொலை செய்யப்பட்டாள். ஏன்னா சிசெரா வந்து நான் போய் தூங்கிக்கிறேன் அப்படின்வான். அப்போ தூங்கும் பொழுது அவனை வந்து மூடிட்டு ஆணி எடுத்து தலையோடு சேர்த்து அடிப்பா. ஸோ அந்த வெற்றியில் வந்து யாருக்கு பங்கு இருக்குன்னா யாகேலுக்கும் பங்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் சிசெராவோட தாய் வந்து அவன் மகன் இறந்தது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வெற்றியோடு திரும்பி வருவான் என்று ஜன்னல் கிட்ட நின்று பலகனி வழியாக பார்த்து கொண்டிருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம பசங்க கூட பார்த்திங்கனாக்கா, அந்த அவங்களுக்கு வந்து வெற்றி எப்படி கிடைக்குதுன்னே பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அது நல்ல முறையில் வெற்றி கிடைத்ததா, இல்லை ஏதாவது மறைமுகமாக ஏதாவது பணம் கொடுத்தோ இல்லை வேறு வழியில் அந்த வெற்றி கொண்டார்களான்றது தெரியவே தெரியாது. ஆனால் தன்னுடைய தாய் வெற்றி பெற்றுட்டான், அது தன்னுடைய மகன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த தாய்க்கு இருக்கும். இப்போ கூட கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து பசங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. அந்த பசங்க வந்து தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் ஃபீஸ் கட்டுறப்ப கூட பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எவ்ரி இயர் ஃபீல்டு விசிட்டு கூட்டிகிட்டு போவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வரும்ல, அந்த பணமும் சேர்த்து வச்சுக்குவாங்க பசங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும் அப்படின்ட்டு அதையும் சேர்த்து வாங்கி வச்சுக்குவாங்க. அப்போ தான் ஒரு பேரண்ட் வந்து காலேஜுக்கு வந்து, என்னம்மா டூரெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்களாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எங்களால் தான் கூப்பிட்டு போக முடியல, அட்லீஸ்ட் நீங்களாவது கூப்பிட்டு போங்க அப்படிலாம் பேசினப்போ நான் சொன்னேன், இப்போ இல்லை அடுத்த செமஸ்டரில் தான் கூப்பிட்டு போவோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் பணம் தராதீங்க, ஏன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருது, அது இப்போ அவங்க ஃபீஸ் கட்ட போக அவங்கக்கிட்டே நிறைய மீறும் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அம்மா அந்த பையன்கிட்டயே சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து, ஏன்னா அந்த பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் படிக்க வருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு எங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி சிசெராவின் தாய் வந்து அந்த மகனோட ரதம் திரும்பி வராததை கண்டு கலக்கம் அடைந்தாள். முதல்ல வந்து அவங்க வந்து அவன் கொலை செய்யப்பட்டதே அவங்களுக்கு தெரிஞ்சில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவன் திரும்பி வராததை கண்டு கலக்கம் அடைந்தான். அந்த தாய் வந்து கலக்கம் அடைந்தாள். அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த வசனம் பாருங்கள் 29, அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதும் அன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசெராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான சித்திர தையாலடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலுள்ள பல வருணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். ஸோ இவங்களோட எண்ணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் அந்த மகனோட வெற்றியை விட அந்த வெற்றி பெற்றதுனால அவன் கொள்ளையிட்டு கொண்டு வருகின்ற அந்த பொருள் மேலே தான் அவங்களுக்கு ஆசை இருந்தது. அப்போது அது அவங்க வந்து இதெல்லாம் சொல்லி புலம்புவாங்கல்ல. அப்போ வந்து அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட தான் போர் செய்ய சென்றிருக்கிறான்றது அந்த தாய்க்கு தெரியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களோட போரிடும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக
தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாகி அந்த இஸ்ரவேல் கூட இருப்பாருன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறமா வந்து கர்த்தர் பார்த்தீங்கன்னா இரக்கமும் மன உருக்கமும் உடையவர். அவர் வந்து என்றென்றைக்கும் கோபம் கொள்ளார் என்பதையும் அந்த தாய்க்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிசேரா வந்து எந்த யுத்தத்துலேயும் வந்து அவன் வெறுமையாக திரும்பி வந்ததே கிடையாது. அதனால தான் அவங்க தாய் வந்து அந்த கொள்ளையிட போன பொருள் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 5:30 பார்த்தீங்கன்னா இப்போ நான் படித்தேன் பாருங்கள், அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யுத்தத்திற்கு அவன் போனது, அந்த மகன் வந்து திரும்பி வருவதை விட அவங்க உயிரோடு திரும்பி வராங்களா, வெற்றியோடு திரும்பி வராங்களா, அதை விட அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கங்களும் சிந்தனைகளும் எதன் மேலே இருந்ததுன்னா, போரில் அவங்க கொள்ளையடிக்கின்ற அந்த பொருட்கள் மேலே தான் இருந்தது. அதற்கு காரணம் என்னென்னா, அவங்க வாழ்வில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? பொருள் மேலே. அதே மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்து இப்போ பசங்க வந்து திருட்டு தொழில் செய்கிறாங்க, அதுக்குமா ட்ரக்கு விற்கிறாங்க, சாராயம் காய்ச்சுறாங்க. அந்த வருமானத்தை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. அந்த வருமானம் நல்ல வழியில் பெறப்பட்டதா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஈவன் ஹஸ்பண்ட் கூட சம்பாரிச்சிட்டு வர்றதை வந்து நிறைய ஒய்ஃப் கொஸ்டினே கேட்கறதில்ல. மாதம் ஆனால் செலவு காசு கொடுத்தாங்களா, நம்ம நல்லா இருக்கிறோமா, குடும்பம் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா. ஆனால் இன்னொருத்தருடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டு தான் அந்த பணத்தை இவங்க அனுபவிக்கிறாங்கன்றதை மறந்துடுறாங்க, அந்த பொருளை அனுபவிக்கிறாங்கன்றதை மறந்துடுறாங்க. ஸோ இதை கவனித்து கொண்டிருக்கிற தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இனிமேல் கேளுங்க. ஒரு வருமானம் ஏதாவது ஈட்டி கொண்டு வந்தாக்கா தாய் கண்டிப்பாக வந்து தன் பிள்ளைகளிடத்தில் அதை கேட்கணும். இந்த காசு உனக்கு எப்படி வந்தது, நேர்மையான முறையில் சம்பாரிச்சியா, அந்த கண்டிப்பாக அந்த தெளிவு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பொருளாசைப்பட்டு மாம்சீக இச்சைகளுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. போரில் கொள்ளையை விட யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு போட்டிக்கோ எதுக்கோ போகிறோன்னா நம்ம வெற்றி பெறணும், அப்படி தான் நம்மளோட எண்ணம்லாம் இருக்கும்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட தாயார் வந்து எதிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா பொருளாசை. ஏன்னா பொருளாசை நம்ம வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல, பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, இந்த 3 இருந்தவங்க வந்து உருப்பட்டதாக சரித்திரமே இல்லைன்னு ஒரு அடைமொழி மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 1:19 பொருளாசை அது என்ன பண்ணுன்னா, தன்னையுடையவர்களின் உயிரை வாங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாசைக்கு இடம் கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில் அதனால் அவங்க எவ்வளோ துக்கம் அடைந்தாங்க. ஏன்னா தன்னுடைய மகனை இழந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏன்னா அவங்க கானானியர். அதுக்கப்புறமா வந்து அவளோட எண்ணம் ஃபுல்லாக வந்து கொள்ளை பொருட்களை பற்றி ஏதாவது சிந்தித்து கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிசேரா கூட தேவனை அறிய வாய்ப்பு கிடைத்தது. அவன் வந்து 20 வருடம் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலில் வந்து ரொம்ப அவன் கொடுமைப்படுத்தினான். அவங்களோட போய் ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? ஆனால் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து யுத்தம் பண்ணுவாருன்றதை அவன் மறந்துட்டான். அதுக்கப்புறமா வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரங்கள் கூட வானங்களிலிருந்து யுத்தம் பண்ணுகிறது. அந்த மாதிரி இருக்கிற ஜீவனுள்ள தேவனை கொண்டிருக்கிற அந்த ஜனங்களோடு அவன் யுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு அவரோட தயவை அவன் நாடியிருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யலை, அவனுடைய தாயாரும் அதை செய்யலை. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இப்போ எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், பெண்களாகிய நாம் உடைக்கா, ஏன்னா பெண்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து உடைக்காகவா, இல்லை ஆகாரத்திற்காகவா, இல்லை உலக பொருட்களுக்காகவா, இல்லை நித்திய வாழ்க்கைக்காகவா, நம்ம எதில் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கொஞ்சம் நீங்கள் இப்போ உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்களேன். உடைக்கா, ஏன்னா லேடிஸ்க்கு எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க. எடுத்து கொடுத்துட்டே இருந்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. வேணான்னு சொன்னதாக சரித்திரமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகாரத்திற்கா, இப்போ பார்த்திங்கன்னா
அளவுக்கு அதிகமாக எது போனாலும் அது என்ன சொல்லுவோம், நஞ்சுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து எப்படின்னா நம்ம வாழறதுக்காக சாப்பிடுங்க, ஆனால் சாப்பிட்றதுக்காகவே வாழக்கூடாது. அது ரொம்ப தவறான காரியம். அதுக்கப்புறம் வந்து உலகப் பொருட்களுக்காக, உலக வாழ்க்கைக்கு உடையும் ஆகாரம் பொருட்கள் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்கிற அன்றாட வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் அதை விட முக்கியமானது நமது ஜீவன் மிகவும் விலையேற பெற்றது. லூக்கா 12:23 கூறியிருக்கிறபடி ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தது அல்லவா. அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடை விட நம்மளுடைய ஜீவன் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடையை பார்க்கிலும் நம்மளுடைய சரீரம் வந்து கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப விசேஷித்தவை. அதனால் நம்ம எதுலேருந்தெல்லாம் நம்மளை விலக்கி கொள்ள வேண்டும்னாக்கா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே வந்து உலகத்தினால் உண்டானவைகள். இவை யாவும் ஒழிந்து போகும். என்னது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அதுக்கப்புறமா ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போயிடும். அது எதில் கொடுத்துருக்குன்னா 1 யோவான் 2வது அதிகாரம் 16-17 வசனம். அதுக்கப்புறமா வந்து அநித்தியமான அப்படின்னாக்கா, அது வந்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அநித்தியமானனா அதுக்கு முடிவே கிடையாது. நம்மளுக்கு வந்து ஆசை இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் பாவத்தை செஞ்சுட்டே இருப்போம். ஒன்று பொருளாசை இருக்கும், இல்லை நபர் மீது ஆசையாக இருக்கலாம், இல்லை வேறு பொருட்கள் மீது ஆசையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாவத்தை செய்ய தூண்டுகிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த நேரத்தில் நமக்காக சிலுவையில் மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து யோசித்து பார்க்க வேண்டும். நமக்காக ஜீவனை தந்தார், நமக்காக உயிர் விட்டார். அப்போ வந்து அவரை நாம் விசுவாசித்து வேத சத்தியங்களை கை கொண்டு அவருக்காக நாம் வாழ வேண்டும். நம்ம வசனத்தை படிக்கிறோம், அதன்படி நடக்கிறோமான்னு தெரியாது. நம்ம வந்து அதில் கூறியிருக்கிற சத்தியத்தை பின்பற்றுகிறோமான்னு தெரியாது. இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ரகசிய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, எச்சரிப்புடனும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், விழிப்புடனும் இருக்கணும், பாவத்திலிருந்து விலகியும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை தேட வேண்டுமே ஒழிய இந்த உலக பொருட்களுக்காக ஓடக்கூடாது. நம்மளுக்கு வந்து வாழறதுக்காக தேவை சில பொருட்கள் எல்லாம், அன்றாட உணவு, உடை, தங்க ஒரு இருப்பிடம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுட்டே போவாங்க. ஆனால் அவங்க போகும்பொழுது அந்த மரண தருவாயில் எதையாவது கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு இல்லை. அந்த உடம்பு மட்டும்தான். அதில் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாக்கா ஒரு வெள்ளை துணி போடுறோம். அப்படி புற ஜாதியார்கள், புற மதத்தினர் இருந்தால் அவங்களோட கஸ்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே நம்ம கொண்டு போகிறதில்ல. ஆனால் எதுக்கு வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பரம்பரையாக சேர்த்து வைப்போம். அதிலலாம் நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல நம்ம சந்தோஷம் அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து என்ன தான் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக இருந்தாலும், புது ட்ரெஸ் போட்டாலோ, இல்லை நிறைய பலகாரம் செஞ்சு அக்கம் பக்கம் வீட்டுக்கு கொடுத்தாலும், அந்த பசியோடு இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு போய் ஒரு சாப்பாடு கொடுங்களேன், அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான், அதுதான் ஒரு நிறைவான ஒரு காரியம். அந்த மாதிரி இந்த காலங்களில் நம்ம மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு முன் வர வேண்டும். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வந்து பாவத்திலிருந்து விலக்கி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய நியாய தீர்ப்புக்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா கடைசி காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு அப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த நியாய தீர்ப்பில் வந்து நாம் நிற்கிறதுக்கு கூட தகுதியானவர்களா இல்லையா அப்படின்னு நம்மளை நாமளே யோசித்து பார்த்து, அந்த தேவ கிருபை நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்கு நம்மளை இப்போ அர்ப்பணிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, சிசேராவின் தாய் எப்படி வந்து அந்த மகனுடைய வெற்றிக்கு பதிலாக
அவனுடைய உடைமையின் மேலே, அவன் கொள்ளையிட்டு வருகின்ற அந்த பொருட்கள் மேலே ஆசை இருந்தது ஏசப்பா. அந்த மாதிரி பெண்களாகிய நாங்கள் இருக்கக்கூடாது கர்த்தாவே. பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் செய்கின்ற அந்த தவறை அவர்களுக்கு உணர்த்தி கண்டித்து நல்வழி நடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் ஏசப்பா ஏதாவது தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் எங்களை சிட்சிக்கிற அனைத்து தகுதியும் உமக்கு இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் சொல்லும் ஏசப்பா அடியேன் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை தள்ளிவிடாதிரும் கர்த்தாவே. நீர் எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான எக்கனாமிக் கண்டிஷனையும் நீர் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு வாழ தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையை தந்தருள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.